வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். 2014 தேர்தல் வாக்குறுதியில் முக்கியமாக பார்க்கப்பட்டது 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு. அது பிரதானமாக தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்திலலாம் சொன்னீங்க. அதுக்கப்புறம் அந்த நடைமுறைக்கு வந்ததா, எழுத்துப்பூர்வமாக ஏதாவது இருக்குதா? இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில் அதை பற்றி ஏதாவது இருக்குதா? சாரி, பிஜேபி வேலை வாய்ப்பு பற்றி அதோட சேர்த்து இன்னொரு கேள்வி அவர்கிட்ட வச்சிடலாம். ஒரே நிமிஷம். அதோட சேர்த்து நீங்கள் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய சுவிஸ் பேங்க்கில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு கொண்டு வர வேண்டிங்களே, அதை கொண்டு வந்துட்டீங்களா? அதாவது அதற்கு பின்பாக இந்திய நாட்டுடைய விவசாயிகளுடைய லாபத்தை ரெட்டிப்பாக்குவேன்னு சொன்னீங்களே, அதை கொண்டு வந்துட்டீங்களா? எந்த மதத்தினரும் சண்டை போட்டுக்காத அளவுக்கு மிகப்பெரிய அமைதி மாநிலமாக இந்தியா திகழும்னீங்களே. எங்க 2 பெண்களை நிர்வாணமாக்கி கூட்டிட்டு வரப்பட்டத மணிப்பூர் மாநிலம், அது அவங்களுக்கு அமைதி மாநிலமா? சார், நீங்க வந்து ஓரளவுக்கு போய் பேசுங்க, ஏக்கர் கணக்கில் போய் பேசாதீங்க. மக்களை இன்னும் முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி அவர்கிட்ட வச்சிரும். 2011 கச்சா எண்ணெயுடைய ஒரு பீப்பாயின் விலை $140 சார். அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இருந்தது. 60 ரூபாய்க்கு டீசல் கொடுத்தோம் சார். இன்னைக்கு ரஷ்யாவிலேருந்து ஒரு கச்சா பீப்பாயோடைய எண்ணெயுடைய விலை, ஒரு பேரலின் விலை $37. நீங்க ஏன் சார் 110 ரூபாய்க்கு விற்கிறீங்க? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீ விலை குறைச்சிருக்கு சார். ஏங்க எவ்வளவு குறைச்சிங்க சார்? இதெல்லாம் பாருங்க, மக்கள் பாக்குறாங்க சார். போய் பேசாதீங்க, மக்கள் பாக்குறாங்க, போய் பேசாதீங்க. 40 ரூபாய்க்கு கொடுத்தது எங்க? இன்றைக்கு 3 மடங்கு விலை இறங்குனதுக்கு பிறகு நீங்க 110 ரூபாய்க்கு வச்சு மக்களை எல்லாம் மிகப்பெரிய நஷ்டத்துல ஈடாக்கி மக்களை எல்லாம் தற்கொலை செய்ய முயற்சிக்க வைக்கிறது பாஜக கட்சி. நான் கேக்குறேன், இங்க பாருங்க, 2022 ஒரு நிமிஷம் சரி, ஒரு நிமிஷம் இது சேர்த்து கேட்டு 2022 போது 2023 அதாவது இந்திய நாட்டுடைய பொருளாதாரத்துடைய கடன், ஒவ்வொரு குடும்ப கடனும் 40.1% அதிகரித்திருக்கிறது. இந்திய நாட்டுடைய ஏழை மக்களுடைய சேமிப்பு 5.1% கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நிதி அமைச்சகம் தான், இந்திய நாட்டுடைய உங்க பாஜக கட்சியுடைய நிதி அமைச்சகம் தான் சொல்லுது. இது 2012 இருந்து பார்க்கும்போது 12% அதிகமாக இருக்கு. இதுக்கு என்ன பதில்? அப்ப இந்திய குடும்ப மக்கள் எல்லாத்தையும் கடன்காரன் ஆக்குனது பாஜக கட்சி, சேமிப்பு எடுத்தது பாஜக கட்சி. இந்த இடத்துல பாஜக கட்சிக்கு ஏழை மக்களை உரிமை கூறதுக்கு எந்த தார்மீக ஆட்சியில் தான் 80% மக்கள் தனிநபர் அக்கவுண்ட் வச்சிருக்காங்க. உங்களால முடிஞ்சதா? என்ன அக்கவுண்ட் வச்சிருக்காங்க? என்ன சொல்லுங்க? 7.5 லட்சம் அக்கவுண்ட்க்கு ஒரே நம்பர் கொடுத்து ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல வச்சீங்களா? அதான் டிஜிட்டல் இந்தியா. ஒரு விஷயம் சார், அதான் டிஜிட்டல் இந்தியா. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல 7.5 லட்சம் பயனாளிகளுக்கு ஒரே மொபைல் நம்பர் கொடுத்திருக்கீங்க. கேட்டா என்ன சொல்றீங்க? மொபைல் நம்பர் இல்லன்றீங்க. உங்க டிஜிட்டல் இந்தியா அந்த டிஜிட்டல் இந்தியாவா? அதாவது ஒரு வீட்ல 5 பேர்னா 5 பேர்ல ஒருத்தருக்கு சிறு குறைதான் இருக்கு. எங்க தமிழகத்துல வந்து பாருங்க, வளர்ச்சி மாநிலங்களா இருக்குல தமிழகத்துல, எல்லா இடத்துலயும் நம்பர் இருக்கு சார். தமிழ்நாட்டுல ஒரு குடும்ப ஆட்சி, குடும்ப வளர்ச்சி, ஒரு குடும்பம் என்னங்க எங்க குடும்ப ஆட்சி, குடும்ப ஆட்சி எடியூருக்கு பாருங்க, 8 குடும்ப ஆட்சி பத்தி பாஜகவுக்கு பேசுறதுக்கு தார்மீக அடிப்படையே கிடையாது. திமுக அரசு ஒரு குடும்பம் வாழ்வதற்கான ஆட்சி தான் நடத்திக்கிறது, மக்களை ஏமாற்றிக்கிறது. அதாவது ராமன், இது அண்ணாமலை அவர்களும் உங்களுக்கு எரிச்சல். ராமன் 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 வளராதீங்க. ஏன் வளர்றீங்க? இப்போ வளரீங்க. ஒரு நிமிஷம் 2014 அவங்க முக்கியமாக பிரதானமாக வச்ச பிரச்சாரம் வந்து வேலை வாய்ப்பு, 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு. 2019 தேர்தல் அறிக்கையிலையும் 2024 தேர்தல் அறிக்கையிலையும் அந்த மாதிரியான வாக்குறுதி இல்லை. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஏற்கனவே சொல்லிட்டு எதையுமே நிறைவேற்றாத ஒரு இடத்துல தான் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி கூட வந்துட்டு பெண்களை எல்லாம் இவ்வளோ தூரம் முன்னேற்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கான திட்டங்கள் வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் நடைமுறையில் அதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக இல்லை. இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இளைஞர்களுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து நாங்கள் வேலையை கொடுத்துருவோம், அதுவும் லட்சக்கணக்கு கூட சொல்கிறதில்ல, எல்லாமே கோடி கோடி கோடின்னு, ஏன்னா எல்லாரையும் தெருக்கோடியில் கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்க அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய முதன்மையான நோக்கமே. அப்போது இப்போது ஐயாலாம் வந்து ரொம்ப இதுவாக சொன்னார், ஆவேசமாலாம் கூட சொன்னார். ஏன்னா இது வந்து இப்படி முன்னேறிடுச்சு அப்படி முன்னேறிடுச்சு அப்படின்னு. ஆமாம், முன்னேறிடுச்சு தான். இன்றைக்கி வந்துட்டு நிறைய பேர் வந்து பணக்காரர்கள் வரிசைகளில் வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருன்னா ஏழையாக இருக்கிறவன் யாருமே பணக்காரன் அப்படின்ற வரிசையில் வரவே இல்லை. கிட்டத்தட்ட 100க்கு கீழே, அதாவது 200 300ல் வந்துட்டு பணக்கார வரிசையில் இருந்தவங்க தான் இன்னைக்கு ஒரு 3வது இடத்துல 4வது இடத்துல 5வது இடத்துல இன்னைக்கு வந்திருக்காங்க.
அந்த காரணம், அதை செய்த பெருமை வந்து பாஜக அரசுக்கு தான். அப்போ பெரு நிறுவனத்தினுடைய வரிகளை எல்லாம் வந்து நீங்க வந்து தள்ளுபடி பண்றீங்க. ஆனா கல்விக்கான கடனை வந்துட்டு நீங்க தள்ளுபடி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, அப்ப இதை வச்சு இளைஞர்களுக்கு இதை வச்சு இளைஞர்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதனால இதுக்கு மேல நம்ம வந்துட்டு எதுவும் சொல்ல முடியாது அப்படின்றதுனால அந்த இது திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி இருக்குன்னு பாருங்க. நீங்க இவ்வளவு சொல்றீங்க. தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று பேசும்போது சொல்றாங்க, கலைஞர் இருந்திருந்தால் மோடியை பாராட்டியிருப்பார், நல்ல திட்டங்களை கொடுத்திருக்கிறார் என்று மோடியை கலைஞர் பாராட்டியிருப்பார் அப்படின்னு நேற்று சொல்றாங்க. அதாவது சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் வந்துட்டு நல்ல வாக்குறுதிகள் தான். அதாவது எங்க இருந்தாவது செலக்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அதுவும் எங்க இருந்து இல்ல, தமிழ்நாட்டில இருந்து தமிழ்நாட்டு முதல்வர், திராவிட கட்சிகள், திராவிட கழகம் சொன்னக்கூடிய அந்த திட்டங்களை எல்லாம் அவங்க வந்துட்டு இன்னைக்கு தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கையை பார்த்துருந்தாருன்னா கேட்டிருந்தாருன்னா கலைஞர் வந்து பாராட்டுவார் தான். ஏன்னா கலைஞருக்கு வந்துட்டு இந்த கட்சியில சொல்லிட்டாங்க அந்த கட்சியில சொல்லிட்டாங்கன்னு இல்லை, திராவிட சித்தாந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா பாராட்டியிருப்பார். ஆனா அதை நடைமுறைப்படுத்துவாங்களா? இப்போ வீட்டுக்கு வந்துட்டு அன்னை இல்லம்னு பேர் வச்சுட்டு அம்மாவை கொண்டு போய் அநாதை இல்லத்துல விட்ட கதை தான் இவங்க கதை. அதனால அறிக்கைகளை சொல்லும்போது, தேர்தல் அறிக்கைன்னு சொல்லும்போது நல்லா சொல்லிடுவாங்க. அண்ணங்கிட்ட தானடா கேட்குற, நல்லா கேளுடா அப்படின்ற மாதிரி நல்லா சொல்லிடுவாங்க. ஆனா நடைமுறை என்ன? இப்போ இந்தியாவினுடைய பாரம்பரியம் இந்த ராமர் கோவில் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, ராமர் எத்தனை பேருக்கான தெய்வம் நீங்க சொல்ல முடியுமா? இப்போ விபூதி பூசக்கூடிய சிவபெருமான் தான் வந்து லிங்காயுஷிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வீர சைவர்கள்னு சொல்றோம் இல்லையா, அவங்க வந்து ராமனை ஏத்துப்பாங்களா? அப்புறம் எப்படி வந்துட்டு இந்த இந்தியாவினுடைய பாரம்பரியம் தான் ராமர்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு புரியல. அப்போ இந்த மாதிரி தான் ஏமாத்திக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால கலைஞர் வந்துட்டு இந்த அறிக்கையை பார்த்தாரு அப்படின்னு சொன்னா பாராட்டலாம், ஆனா நடைமுறைப்படுத்துறாங்களா? சொல்றதை யார் வேணாலும் சொல்லலாம், அதுக்காக தான் வள்ளுவர் சொல்லிட்டாரு, சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். எதையாவது ஒன்று நடத்தி காட்டிங்களா கேட்டால் ஆமா நாங்கள் நடத்தி காட்டினோம். என்ன அந்த இது ஜம்மு காஷ்மீர் எல்லாம் மாத்திட்டோம் இல்லையா, அது நாங்கள் தேர்தல் அறிக்கையாக கொடுத்தோம், முடிச்சிட்டோம். அடுத்தது ராமர் கோவில் கட்டணும்னு சொன்னோம், முடிச்சிட்டோம். இதைத்தான் சொல்லுவீங்களே தவிர இளைஞர்களுக்கு இத்தனை வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அதை கொடுத்தீங்களா? அப்படி கொடுத்திருந்தா இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றத்தினுடைய விகிதாச்சாரம் அதிகரிச்சிருக்குமா? குழந்தைகள் இன்னைக்கு இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்களே, எத்தனை நம்ம சென்சஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் எடுத்து, அப்போ அந்த அளவுக்கு அவங்க போனதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டால் வேலை இல்லாத இளைஞர்கள் தான் காரணம். அவங்களுக்கு வந்துட்டு எப்படியோ வந்துட்டு அவங்கள தவறாக வழி நடத்துறதுக்காக, இன்னும் கேட்டால் நான் ஓப்பனாகவே சொல்லுவேன், அவங்க போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையானது கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் வழியாகத்தான். ஏன்னா அந்த வழியாகத்தான் இந்த கப்பல் போக்குவரத்து இந்த மாதிரி தான் அந்த போதை அப்படின்ற கலாச்சாரமே இந்த உள்ளுக்குள்ள வந்திருக்கு. இன்னைக்கு எளிமை எல்லார்கிட்டையும் கிடைக்குது அப்படின்னு சொன்னா யார் காரணம்? இதுக்கு நிச்சயமாக அந்த அரசு வந்து பதில் சொல்லித்தான் ஆகணும். அவங்க மறுபடியும் குற்றச்சாட்டை வந்து அது வந்து மத்திய அரசு பண்ணதா? ஆமா, ஆமா, போதையுடன் திமுக கூட்டணி வச்சிருக்குது. எப்படி அவர் எப்படி வந்தார்? அவர் எங்க இருந்து வந்தாரு முதல்ல பாருங்க. அவர் எங்க இருந்து வந்தாரு? தயவு செஞ்சு சொல்றேன், எதையுமே வந்து தெளிவா பேசணும். பாஜகவினுடைய வழக்கறிஞர் தான் வெளியவே தெளிவா பேசுற ராமன் தெளிவா பேசுங்க. யா உளறீங்க, யா உளறீங்க, யா உளறீங்க, உளறீங்க, நீங்க உளறீங்க, முதல்ல உளறீங்க. ராமன் அவர்களே கேளுங்க, பாஜக வழக்கறிஞர் தான் அவரை வெளியவே எடுத்தார். முதல்ல முடியாத சூழ்நிலையில் உங்களுக்கு தோல்வி விளிம்பில் உள்ளதுகள் காரணம் என்றால் ஐஎன்டே கூட்டணி ஆட்சிக்கு வர போறது இல்ல. நீங்க எழுதாத பக்கம் வாசிக்கிறீங்க சார், நீங்கள் எழுதாத பக்கம் வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.